வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். பூத்ரா ஹைட்ஸ் எரிவாயு வெடி விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ நிவாரண நிதியை தொடங்கியது ஜாசேகா. கடந்த செவ்வாய்க்கிழமை நிகழ்ந்த எரிவாயு வெடி விபத்தில் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஜாசேகா நிவாரண நிதி ஒன்றை தொடங்கியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ விரும்பும் மக்களின் நிதி உதவி சம்பந்தப்பட்டவர்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்வதற்கு அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த நிவாரண நிதி திட்டத்தை ஜாசேகா முன்னெடுத்துள்ளதாக அதன் பொதுச் செயலாளர் ஆந்தனி லோக் தெரிவித்தார். மனிதாபிமான அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தை குறை கூறும் நபர்கள் அறிவிலிகள் என்று ஆந்தனி லோக் வர்ணித்தார். இந்த தீ சம்பவம் ஒரு பேரிடராகும். இதில் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு உதவ விரும்ப வருகின்றவர்களை சிலர் குறை கூறுகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்கு அரசாங்கமும் தனியார் துறையும் எவ்வாறு பொறுப்பேற்றுள்ளதோ அதைப்போலவே பாதிக்கப்பட்டவர்களுக்கு எவ்வாறு உதவ முடியும் என்று ஜாசேகா ஆதரவாளர்கள் தம்மை வினவி வருவதாக ஆந்தனி லோக் குறிப்பிட்டார். எனவே DAP தலைமையில் இந்த நிவாரண நிதி முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சரான ஆந்தனி லோக் விளக்கமளித்தார். அடுத்த மாதம் பிற்பகுதியில் தமது பதவி காலத்திற்கான ஒப்பந்தத்தை நிறைவு செய்யவிருக்கும் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM-இன் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுவதற்கு சபா மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக அரசு சாரா இயக்கம் ஒன்று கூறுகிறது. அசாம் பாக்கியின் பதவிக்காலம் மேலும் 6 மாதங்களுக்கு நீடிக்கப்படலாம் என்று வெளிவந்துள்ள தகவலுக்கு சபா மக்கள் தங்கள் எதிர்ப்பையும் அதிர்ச்சியையும் தெரிவித்துள்ளதாக சபா என்டைட்டில்மென்ட் அண்ட் ஈக்விட்டி என்ற அமைப்பின் தலைவர் டன்கன் சேங் தெரிவித்துள்ளார். அசாம் பாக்கியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்படுமானால் அது சபா மக்களை ஆத்திரத்தில் ஆழ்த்தும் என்று இன்று வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் டன்கன் சேங் குறிப்பிட்டுள்ளார். பேரா மாநிலத்தில் உள்ள ஒரு சீன பள்ளியில் மாணவர்கள் தேசிய கீதத்தை சீன மொழியில் பாடியதாக தவறாக குற்றஞ்சாட்டி சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்ததற்காக சமூக ஊடக பிரபலமான ஷருல் எமா ரெய்னா அபுசாமா இன்று பகிரங்க மன்னிப்பு கோரினார். எனினும் தம்முடைய இந்த குற்றச்சாட்டை சமூக வலைதளத்தில் பதிவேற்றம் செய்த அடுத்த 10 நிமிடத்திலேயே அதனை தாம் அகற்றிவிட்டதாக ராத்து நாகா என்று சுருங்க அழைக்கப்படும் அவர் தனது வருத்தத்தை பதிவு செய்துள்ளார். பேரா மாநில கீதத்தை தாம் கேலி செய்ததாக கூறி சைபர் ட்ரூப்பர் சிலர் தவறாக நினைத்து தமக்கு எதிராக சமூக ஊடகங்களில் தாக்குதல் நடத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். எனினும் தனது பதிவேற்றத்தில் அது பேரா மாநில கீதம் என்பதை தாம் குறிப்பிடவில்லை என்று அந்த சமூக ஊடக பிரபலம் விளக்கம் அளித்துள்ளார். சீன பள்ளி மாணவர்கள் தேசிய கீதத்தை சீன மொழியில் பாடி அவமதித்ததாக ஷருல் எமா குற்றம் சாட்டிய காணொளி ஒன்று சமூக ஊடகங்களில் நேற்று வெள்ளிக்கிழமை பரவலாக வைரலானது. தெலோயின்தான் நாடாளுமன்றத்திற்கு உட்பட்ட பசிர் பிடாமார் சட்டமன்ற உறுப்பினரும் DAP இளைஞர் பிரிவு தலைவருமான ஊ காலியாங் கலந்து கொண்ட சீன பள்ளி நிகழ்வில் சீன மாணவர்கள் பாடியதாக வீடியோவை வெளியிட்டு அந்த பெண் குற்றம் சாட்டியிருந்தார். சம்பந்தப்பட்ட பெண்மணியின் இந்த செயலுக்கு வலைவாசிகள் பலர் கண்டனம் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். கடந்த வியாழக்கிழமை பஹாங் ஜொராந்தோர் குவலத்தஹான் குவா கபாயாங் வனப்பகுதியில் மலையேறும் நடவடிக்கையில் தனது குழுவினருடன் ஈடுபட்ட டச்சு பெண்மணி ஒருவர் உயிர் இழந்தார். 34 வயதுடைய பொமிலியன் கத்தரினா மரியா என்ற அந்த பெண்மணி மரணம் குறித்து நேற்று வெள்ளிக்கிழமை மதியம் 12:26 மணியளவில் தெரிவிக்கப்பட்டது என்று பஹாங் மாநில தீயணைப்பு மீட்பு பட இயக்குநர் முகமது ராசம் தாஜா ரஹீம் தெரிவித்தார். அந்த பெண்ணும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மேலும் 15 பேரும் 2 வழிகாட்டிகளின் உதவியுடன் வலக்கனியாமிற்கு சென்று பின்னர் குவாக்கு பாயாங் புசா பயணத்தை தொடர்வதற்கு வியாழக்கிழமை இரவு தங்கிய போது இரவு 7 மணியளவில் அந்த அந்நிய நாட்டு பெண் சுயநினைவை இழந்ததாக கூறப்படுகிறது. மலையேறும் குழுவை சேர்ந்த 13 பேர் உதவ முற்பட்ட நிலையில் அந்த பெண் மரணமுற்றதாக தெரியவந்தது. மறுநாள் தகவல் கிடைத்து தீயணைப்பு மீட்பு படையினர், வனவிலங்கு தேசிய பூங்காவினர், பொது தற்காப்பு படையினர் மற்றும் போலீசார் அந்த பெண்ணின் சடலத்தை கொண்டு வருவதற்கு சென்றனர். எனினும் சடலத்தை மலையடிவாரத்திற்கு கொண்டு வருவதில் மீட்பு படையினர் சிரமத்தை எதிர்நோக்கியதால் தீயணைப்பு மீட்பு படையினருக்கு சொந்தமான சுபாங்கில் உள்ள ஹெலிகாப்டர் சேவை பிரிவின் உதவி நாடப்பட்டது.
இன்று காலை 10:23 மணியளவில் சுபாங்கில் இருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் இன்று மதியம் அவ்விடத்தை அடைந்து அந்த பெண்ணின் உடல் ஹெலிகாப்டரில் ஏற்றப்பட்டு ஜொராந்தூர் திடலுக்கு கொண்டு வரப்பட்டதாக முகமது ரசாம் தாஜா தெரிவித்தார். ஹரிராயா பெருநாளுக்காக தங்கள் கிராமங்களுக்கு சென்றவர்கள் கோலாலம்பூரை நோக்கி திரும்ப தொடங்கியிருப்பதால் கோலாலம்பூர் காரா நெடுஞ்சாலையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை இரவு வரை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாகனங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக இன்று காலை 10:40 மணி முதல் காராக்கில் இருந்து லிந்தாங் வரையில் 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது என்று மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM அறிவித்துள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசல் எதிர்பார்க்கப்பட்டது என்றாலும் நாளை இரவு வரை இது நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக LLM குறிப்பிட்டுள்ளது. எனினும் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் சற்று குறைந்துள்ளதாக அது தெரிவித்துள்ளது. நாளை ஏப்ரல் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஸ்லாங்கூர் மாநில அரசாங்கம் ஏற்று நடத்தவிருந்த 2025ஆம் ஆண்டுக்கான மடானி ஹரிராயா பொது உபசரிப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக மாநில மந்திரி பசார் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். பொது உபசரிப்பை ரத்து செய்வதற்கு மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷரஃபுடின் இட்ரிஷா மற்றும் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆகியோரின் அனுமதி பெறப்பட்டுள்ளதாக அமீருடின் ஷாரி குறிப்பிட்டார். புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடி விபத்து பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் வகையில் ஹரிராயா பொது உபசரிப்பை ரத்து செய்வதென முடிவு செய்யப்பட்டுள்ளதாக இன்று நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அமீருடின் ஷாரி இதனை தெரிவித்தார். வீட்டு வன்முறை சம்பவத்தில் தனது மனைவியை கடித்து காயப்படுத்தியதாக கூறப்படும் மளிகை கடை உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் 1 தேதி நெகிரி சம்பிலான் பெக்கான் குவாலபிலாவில் நிகழ்ந்த இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட குடும்பமாது போலீசில் புகார் செய்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 32 வயதுடைய அந்த சந்தேக பேர்வழியை போலீசார் கைது செய்ததாக குவாலபிலா மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது முஸ்தபா உசேன் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபர் குவாலபிலா நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு விசாரணைக்கு ஏதுவாக வரும் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக அவர் மேலும் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.